ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலா செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றிலை தீபம் போடுறத பத்தி நிறைய பேர் வந்து நேத்து வரைக்கும் கூட நிறைய மெசேஜ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருந்தீங்க. அக்கா டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இதை பத்தி நான் வீடியோஸுமே வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்கிறதுனால என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அக்கா ஏதாவது சில டவுட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி பண்றேன் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப காலையில ஆக்சுவலா எனக்கு செவ்வாய்க்கிழமைல காலையில 6 to 7 ஹோரை டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்டு தான் இந்த வீடியோவே வந்து எடுக்கிறேன். போன தடவை ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அக்கா காலையெல்லாம் பிளானே வந்து கிடையாது, பட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தோணுச்சு சரி அக்காவே போட்டிருக்காங்க நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மதியம் இல்லைன்னா வந்து நைட்டு இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டோஸுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் கேள்வியா வந்து கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா ஹோரை டைம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, செவ்வாய்க்கிழமையில ஹோரை டைம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த 3 டைம்ல நீங்க வந்து தீபம் வந்து போடலாம். இன்னும் பெரிய டவுட் என்னன்னா, அக்கா அந்த 3 டைமுமே வந்து வெற்றிலை தீபம் வந்து போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏதாவது ஒரு வேளை மட்டும் போட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில வெற்றிலை தீபம் வந்து போடுறாங்க, அக்கா சாயங்காலம் அதுலயே வந்து ஏத்தி வைக்கலாமா அப்படின்னுமே வந்து கேக்குறீங்க. ஏத்தி வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு வேளை கூட நீங்க போடுறதுனா வந்து போடலாம். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போவீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேளை மட்டும் போட்டாலே வந்து போதும். ஹோரை டைமுமே வந்து இதுதான். அக்கா வெற்றிலை தீபம் வந்து பேசிக்கா எப்படி போடுறது அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எப்படி போடுவேன் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேட் ஒன்று வந்து எடுத்துப்பேன். அதுல நல்லா அதை முன்னாடி நாளே வாஷ் பண்ணி வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு தனியா வந்து எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறமா வெத்திலை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அதுல எதுவும் கிழிஞ்ச வெத்திலையா இல்லாம எதுவும் கீரல் இல்லாம இந்த மாதிரி நல்ல வெத்திலையா பார்த்து வந்து எடுத்துப்பேன். அந்த வெத்திலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த வெத்திலையோட முனையில, அதாவது காம்புக்கு அப்படியே கீழே இருக்கும்ல அந்த முனையில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வந்து வச்சுப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த வெத்திலையோட காம்பு எல்லாத்தையும் தனியா கிள்ளி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெத்திலை எல்லாத்துலயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த பிளேட் இருக்கும்ல அந்த பிளேட்ல 6 வெற்றிலை வந்து ஃபுல்லா வந்து வச்சுட்டு அதுக்குள்ள நீங்க ஒரே ஒரு தீபம் வைக்கணும் அப்படின்னாலும் வந்து வைக்கலாம். சில பேரால 6 தீபம் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்றீங்க, அதனால சொல்றேன். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெத்திலை வச்சுட்டு 6 விளக்கு வந்து வச்சு தீபம் வந்து ஏத்தி முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண முடிஞ்சா காலையில அபிஷேகம் வந்து பண்ணுவேன். இல்லை அப்படின்னா வெத்திலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சு அந்த பிளேட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகருக்கு விளக்கேத்துற அந்த பிளேட் வந்து அவ்வளோ அழகா இருக்க மாதிரி எனக்கு பிடிக்கிற மாதிரி நான் வந்து அலங்காரம் வந்து பண்ணி வச்சுப்பேன். அந்த அகல் விளக்குக்கு நடுவுல வந்து ரோஸ் வைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து பார்க்க நல்லா இருக்கோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அழகா வந்து அலங்காரம் பண்ணி வச்சு நீங்க வந்து விளக்கு வந்து ஏத்துங்க. நான் இப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே எடுத்துட்டு போய் வச்சு வெத்தலை பாக்கு இல்லைன்னா வாழைப்பழம் கிடைக்கல அப்படின்னா கூட வீட்டில் இருக்க ஏதாவது கொஞ்சோண்டு சர்க்கரையாவது எடுத்து வச்சு முருகருக்கு வந்து விளக்கேற்றி சாமி வந்து கும்பிட்டுருவேன். இப்படிதான் வந்து நான் ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். இதுல முக்கியமான டவுட்டா அடிக்கடி கேட்கறது என்ன அப்படின்னா, அக்கா அந்த காம்பு கிள்னீங்கல்ல அந்த காம்பு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அத நம்ம விளக்கு 6 விளக்கு வைக்கிறோம்ல அது உள்ளேயே வந்து அந்த காம்பு வந்து போட்டுருவேன். போட்டுட்டு அப்படிதான் வந்து விளக்கேத்துவேன். அதே மாதிரி முருகருக்கு விளக்கேற்றும் போது நெய் தீபம் தான் போடணுமா அப்படின்னு சொல்லியுமே வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நெய் தீபம் தான் போடணும் அப்படின்னு இல்லை, நெய் தீபம் போட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து நெய் தீபம் வந்து போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா என்ன எண்ணெயில விளக்கேத்துறீங்களோ அந்த எண்ணெயிலே வந்து நீங்க விளக்கு வந்து ஏத்திக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அக்கா எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வாங்க கூட வந்து காசு கொடுக்கறது இல்லை, இதுக்கெல்லாம் கேட்டா கண்டிப்பா திட்டுவாரு அப்படின்னு வந்து சொல்றீங்க. அப்படி உங்களால பண்ண முடியல அப்படின்னா வெறும் 6 வெத்தலை மட்டும் வச்சுட்டு நடுவுல ஏதோ ஒரு விளக்கு, ஒரே ஒரு அகல் விளக்கு கூட வச்சு நீங்க விளக்கேத்தி கூட சாமி வந்து கும்பிடலாம். இப்படிதான் சாமி கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் எப்பவுமே வந்து கிடையாது.
இது வந்து நான் ஃபாலோ பண்ற விஷயத்த உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி இது உங்களுக்கு வந்து ஓகே, இது கரெக்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விளக்கு வந்து எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரமாவது எரியிற அளவுக்கு ஃபுல்லா எண்ணெய் ஊற்றி வந்து எரிய விடுவேன். அதே மாதிரி காலையில வெத்தலை தீபம் போடுறேன் அப்படின்னா சாயங்காலமும் வந்து அதே வெத்தலை அதுல அப்படியே இருக்கும்ல, அதுலலாம் வந்து தீபம்லாம் வந்து போட மாட்டேன். காலையில ஏதாவது ஒரு வேளை சப்போஸ் காலையில முடியல மதியம் போடுவேன், மதியமும் முடியல அப்படின்னா நைட் வந்து போட்டுருவேன். ஹோரை டைம்ல தான் கண்டிப்பா போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா சில பேர் ஒர்க்கிங்கா இருப்பீங்க, சில பேர் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால வந்து போட முடியாம கூட இருக்கலாம். உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஹோரை டைம்ல வந்து போடுங்க. சப்போஸ் முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து போடுங்க. அக்கா எங்களால வெத்தலை தீபம் கூட போடவே முடியாது அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு தீபம் மட்டும் காலைல குளிச்சுட்டு அப்படியே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு கூட முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க. ஆக்சுவலா அதே மாதிரி முருகருக்கு எந்த பூ வச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியுமே வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா அரளிப்பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நான் வந்து அரளிப்பூ வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா இல்ல. அந்த செவ்வரளி சொல்லுவாங்கல்ல, அது வாங்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்ல. இங்க வந்து ரோஸ், சாமந்தி இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். அதனால எந்த பூ கிடைக்குதோ அதை வச்சு முருகரை வந்து அழகா வந்து அலங்காரம் வந்து பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படிதான் நான் வந்து அலங்காரம் வந்து பண்ணுவேன். இதுக்கான டைம் வந்து நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, அக்கா நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து எல்லா வேலையும் பண்ற மாதிரி இருக்கு, நாங்க வந்து பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னுமே வந்து கேட்டிருந்தீங்க. முருகருக்கு பூ வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி விளக்கேத்துறதுக்கான பிளேட் ரெடி பண்ணுவேன். மேக்சிமம் அதுக்கு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு மேல டைம் வந்து எடுத்தது கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமா வந்து வேலை ஸ்பீடா பண்ணுவாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பார்த்து பார்த்து பொறுமையா அழகா இருக்கும் அப்படின்னு பண்ணுவாங்க. அது வந்து நீங்க எப்படி வேலை செய்றீங்களோ அதை பொறுத்துதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 to 7 வந்து தீபம் வந்து போடணுமா முருகருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. தினமும் போடணும் அப்படிலாம் இல்லை. செவ்வாய்க்கிழமையில ஹோரையில முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. அதே மாதிரி விளக்கேத்தி முடிச்சுட்டு கற்பூரம் காமிப்பீங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மணி அடிச்சுதான் சாமி கும்பிடணுமா, கண்டிப்பா வந்து சாம்பிராணி வந்து போடணுமா அப்படிலாம் கேக்குறீங்க. நீங்க அழகா உங்களோட முருகரை வந்து அலங்காரம் பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு ஒரே ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அதையுமே ஏத்தி வச்சுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி அடிச்சு கற்பூரம் இருந்துச்சுன்னா காமிச்சு சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு எப்படி உங்க மனசுக்கு வந்து சரி, உங்களுக்கு எது ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் கொடுக்குதோ நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. இவங்க பண்றாங்க அதனால இதை பார்த்து அப்படியே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. எனக்குமே ஏதாவது டவுட் இருந்துச்சு, யாராவது சில சஜஷன் சொல்றாங்க அப்படின்னா நான் அதை வந்து எடுத்துப்பேன். பட் அது எப்படின்னா என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் அதை வந்து எடுத்துப்பேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றதுனாலதான் அததான் நீங்க பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சில பேருக்கு வந்து தோணும், இல்ல இப்படி பண்ணா ஓகே இதுவே வந்து போதும் அப்படின்னு வந்து தோணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்க மனசுக்கு எப்படி வந்து சரின்னு படுதோ அது மாதிரி நீங்க வந்து தாராளமா வந்து பண்ணுங்க. நான் காலையில வெற்றிலை தீபம் வந்து நல்லபடியா போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது அக்கா தீபம்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வெத்திலையை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வெத்திலையை வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமிக்கு வைக்கிற பூவெல்லாம் நார்மல் டஸ்ட்பின்ல வந்து போட மாட்டாங்க. பூஜை ரூம்ல ஏதோ ஒரு கவரோ இல்ல டஸ்ட்பினோ வச்சு அந்த திங்ஸ் எல்லாம் போடுறதுக்குன்னு சொல்லி பூஜை ரூம்லயோ இல்ல இதுக்குன்னு தனியாவே வந்து வச்சிருப்பீங்கல்ல, அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து போட்டுருங்க. இல்லக்கா எங்க பூஜை ரூம்க்கெல்லாம் தனியா டஸ்ட்பின்லாம் இல்லை அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது கால்படாத இடத்துல, அதாவது ஒரு செடியிலயோ அந்த மாதிரி செடி இருக்க இடத்துக்கு கீழேயோ அந்த மாதிரி கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க. நான் வந்து இப்படிதான் வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். மேபி நிறைய வீடியோஸ் வந்து இப்ப இதை பத்தி வந்து வருது. இருந்தாலும் அக்கா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்றேன். இது ஆல்மோஸ்ட் ஈவினிங் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணுவேன். சப்போஸ் சில பேர் வந்து லேட்டா கூட பார்க்கலாம். ஐயோ என்னால பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீக் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வெத்தலை தீபம் வந்து எத்தனை வாரம் போடலாம் அப்படின்னு சொல்லியுமே வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க. 6 வாரம் போடுவாங்க, 9 வாரம் போடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்து போடுவாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா நானுமே போன வாரத்துல இருந்து ஒரு வேண்டுதல் வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அக்கா வெத்தலை தீபம் போட்டு உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 200% வந்து எனக்கு நடந்திருக்கு. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போடும்போது எனக்கு வந்து இப்படி ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சலாம் நான் வந்து போடல. நான் ஃபர்ஸ்ட் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா பட்ஜெட் குடும்பம் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது பவானி அக்கா வந்து இருப்பாங்க கூட, என் கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் அவங்க
அவங்க வந்து நான் காலைல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுனால என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க, சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. தேவி நீ இத பண்ணு. ஏன்னா நான் சொன்னா நீ செய்வ. அதனால நான் வந்து சொல்றேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேனான்னு கேட்டேன்னா, நான் பண்றது கிடையாது தேவி. பட் நீ பண்ணுவேன்றதுனால நான் உனக்கு சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில வந்து காலையில ஹோரை டைம்ல வந்து போயிட்டு நெய் தீபம் வந்து 2 நெய் மட்டும் தீபம் மட்டும் வாங்கிட்டு 2 நெய் தீபம் வந்து போட்டுட்டு அரளிப்பூ வாங்கி சாமிக்கு கொடுத்துட்டு நீ வந்து வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா வீடு வந்து வாங்க முடியும், நீ அதை வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தான் வந்து இருந்தேன். அப்போ அடுத்த ஷெட்யூல் போகும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேவி இந்த மாதிரி வீட்லயுமே வெத்தலை தீபம் வந்து போடு. நான் கேட்டேன், அக்கா நான் காலையில வந்து கோவிலுக்கு போறல, கோவில்ல வந்து வெத்தலை தீபம் வந்து போடலாமா அப்படின்னு கேட்டேன். கோவில்ல போடலாம் தேவி, ஆனா நம்ம ஏத்துற அந்த வெத்தலை அந்த இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி தூக்கி நிறைய கோவில்ல வந்து வீசுவாங்க. அதனால நீ வீட்டுல வந்து போட்டுட்டு நீ அதுக்கப்புறம் கோவிலுக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சத்தியமா சொல்றேன், நான் வந்து எனக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டுலாம் நான் முருகர்கிட்ட வந்து வெத்தலை தீபம்லாம் வந்து போடல. அந்த அக்கா சொல்றாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்ற விஷயம் எனக்கு ஏதோ பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அதனால வீட்டுல காலையில வெத்தலை தீபம் வந்து போட்டுட்டு இவரை கூட கூப்பிட மாட்டேன். முருகர் கோவில்ல வந்து இங்க மதுரவாயில ஒரு முருகர் கோவில் இருக்கு. 2 வீலர் எடுத்துட்டு காலையில கரெக்டா ஒரு 6:15 6:20க்குலாம் வீட்டுல இருந்து கிளம்புனேன் அப்படின்னா 6:45க்குலாம் நான் கரெக்டா வீட்டுக்கு வந்து வந்துருவேன். இந்த மாதிரி வந்து ஒரு 2 வாரம்ல இருந்து 3 வாரம் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சடனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு அப்படின்னு வந்தோடனே என்னால சத்தியமா நம்பவே முடியல. என்னடா இது அவங்க சொன்ன ஏன்னா நிறைய நான் யூடியூப்ல வந்து பார்த்திருக்கேன், ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்திருக்கேன். நான் வந்து வெத்தலை தீபம் போட்டேன், வீடு வாங்கிட்டேன், இடம் வாங்கிட்டேன், இப்படி எல்லாம் யாராவது வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கும். நான் உண்மையாவே நம்பினதெல்லாம் வந்து கிடையாது. நான் வந்து வீடு வாங்கணுன்ற தாட்லயுமே வந்து போடவே இல்லை. எனக்கு 2 வாரம் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த ஃபர்ஸ்ட் வீக்கா செகண்ட் வீக்கான்னு எனக்கு கரெக்டா வந்து ஞாபகம் வந்து இல்லை. பட் அந்த 2 வீக்ஸ்க்குள்ள வந்து எனக்கு வந்து சடனா இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது நம்ம வீடு வாங்கணும்னு பிளானே இல்லை, பவானி அக்கா அப்படி சொன்னாங்க. பட் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வீடு இருக்குன்னு சொல்றாங்கன்னு வீடு போய் பார்த்து டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு நாங்க அமௌண்ட்டே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பத்திரம்லாம் வாங்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் முருகர் கோவில்ல வச்சு இந்த வீடு நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வேண்டிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். பட் வந்து பாத்தீங்கன்னா நான் வெத்தலை தீபம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு அப்புறம் வந்து தெரியுது அது வந்து ஆக்சுவலா அது பட்டா கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அன்அப்ரூவல் பிளாட் அது. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நான் முருகர்கிட்ட கேட்டது என்னன்னா, நான் உங்ககிட்ட வீடு வேணும்னு கேட்டேனா? இல்ல. ஏன் எனக்கு இப்படி ஒரு ஆசைய குடுத்துட்டு நீ வந்து என்னை ஏமாத்துன? அப்படின்றத எனக்கு அவர் மேல பயங்கர கோவமா வந்து இருந்துச்சு. நான் உன்கிட்ட கேட்கவே இல்ல. நீயா குடுத்து நீ பறிச்சுட்டல்ல என்கிட்ட இருந்து. அந்த வீடு ஆசையே இல்லாம தானே நான் இருந்தேன். நான் பாட்டுக்கு அழகா வீட்ல வாடகை வீட்ல நிம்மதியா தானே இருந்தோம். ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்த நீ குடுத்த? ஒருத்தங்கிட்ட அட்வான்ஸ் குடுத்து அத வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு. ரொம்ப கோவமா இருந்துச்சு. கோவிலுக்கு போய் திட்டிட்டுமே வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பவானி அக்காட்ட வந்து சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, சரி விடு தேவி ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்ன அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு என்னன்னா நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அதனால அப்போ வந்து சஷ்டி விரதம் 48 நாள் நினைக்கிறேன். அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அன்னைக்கு தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து தீபம் வந்து ஏத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். பார்த்தா இந்த வீடு இப்ப நம்ம வாங்கியிருக்க வீடு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. பட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீடு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நாங்க பார்த்த பட்ஜெட் வந்து ஒரு 30 lakhs தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வாங்கினது 37க்கு வாங்கணும். எங்களுக்கு 37 லட்சம்லாம் ஒரு பெரிய கனவு. எங்ககிட்ட அமௌண்ட்டும் கிடையாது. நாங்க அப்பதான் லீஸ்க்கு வந்து ஒரு 8 lakhs வந்து கொடுத்து வச்சிருந்தோம். அதை தாண்டி அந்த 8 லட்ச ரூபா தாண்டி எங்கிட்ட எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஜுவல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. எங்களுக்கு லோன் கிடைக்குமான்னு தெரியல, எதுவுமே தெரியாது எனக்கு. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றிலை தீபம் போட்டுட்டே வந்தேன் தொடர்ந்து. எப்படி இந்த ப்ராசஸ்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு உண்மையாவே வந்து தெரியாது. டெய்லி காலைல விளக்கேத்தும் போது முருகருக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா இது நீ கொடுத்த வீடு. நான் வந்து உங்ககிட்ட வீடு வேணும்னு கேட்கல. அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டு உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன். ஆனா வந்து அதை தாண்டி எனக்கு ஒரு நல்ல வீடா வந்து நீ கொடுத்துருக்க அப்படின்னு டெய்லி காலைல பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தும் போது முருகருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தான் அடுத்த சாமிக்கிட்டே நான் வந்து போவேன். அதனால ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல எண்ணத்தோட யாருக்கும் கெடுதல் நினைக்காம நான் நல்லா இருக்கணும், நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். வெற்றிலை தீபம் போட்டு எனக்கு இந்த பலன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.